ஆண்டவருக்கு நிறைய நாமங்கள் இருக்கிறது. யெகோவா ரஃபா, யெகோவா ரூவா, யெகோவா சிட்கேனோ, யெகோவா ஷம்மா, யெகோவா ஒசேனோ, நிறைய நாமங்கள். அதுவே அவருடைய சித்தம். அல்லேலூயா, பிரைஸ் த லார்ட். இப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது யெகோவா ரஃபா, அவர் தழும்புகளினாலே நாம் குணமானோம் என்று பார்க்குறோம். அல்லேலூயா. அப்போது இந்த காயங்களை கட்டுகிற தெய்வம் நமக்கு உண்டு. பிரைஸ் த லார்ட். அப்போது இந்த இடத்துல எரேமியா ஆண்டவரிடம் அந்த சூழ்நிலைகளிலே அவர் கர்த்தரை நம்புகிறார். என்னை காப்பாற்றும், என்னை ரட்சியும், நான் ரட்சிக்கப்படுவேன், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன், நீரே தேவரீரே, நீரே என் துதி என்று சொல்கிறார். யூ ஆர் மை ப்ரைஸ், தஹலிதா அட்டா, யூ ஆர் மை ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறார். அப்போது மார்க்கு 5:41 பார்த்தீங்கன்னா, தஹ்லிதா கியூமி அப்படின்னு ஆண்டவர் சொல்வார். அரேமிய மொழியில் தஹ்லிதா கியூமி. அல்லேலூயா, சிறு பெண்ணே எழுந்திரு அப்படின்னு சொல்கிறாரு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ பார்க்கும் பொழுது அந்த 12 வயது பெண் அந்த ரூமுக்குள்ளே அவள் முதலாவது அந்த ஜெய்ரஸ் எபுர்வின் அந்த வீட்டுக்கு தான் அவர் கிளம்பிட்டு இருக்காரு. ஆனால் நடுவில் நம்ம பார்த்த அந்த 12 வருட பெரும்பாடுள்ள அந்த பெண் ஆண்டவரை தொட்டு, அவருடைய ஓரத்தை தொட்டு, அவருடைய ஹெம் ஆஃப் த கார்மெண்ட், அதாவது தொங்கலின் ஓரத்தை தொட்டு அவர் குணமடைகிறாள் என்று பார்க்குறோம். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் பார்த்திங்கன்னா மிகவும் ரொம்ப ஒரு டீப் கம்பேஷன் தான். டாட்டர், யுவர் ஃபெய்த் இஸ் என்னன்னு சொல்வார், டாட்டர், யுவர் ஃபெய்த் ஹஸ் மேட் யூ வெல். ஆண்டவர் எப்படி சொல்கிறார் பாருங்க, நான் தான் சுகப்படுத்தினேன், நான் என்னால் தான் தெய்வீக சுகம் கொடுக்க முடியும் அப்படின்லாம் சொல்ல. உன்னோட விசுவாசம் தான்ப்பா உன்னை சுகப்படுத்தினது அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்தோத்திரம். அந்த மாதிரி மார்க் 2:5 சொல்லும் பொழுது சன் யுவர் சின்ஸ் ஆர் ஃபர்கிவன் அப்படின்றாரு. அப்புறம் டீப் கம்பேஷன் பார்க்குறோம். அவர் எல்லாரையும் தொட்டு அவர் சுகப்படுத்துகிறார். அப்போது மத தலைவர்களால் லெப்ரசி பேஷண்ட்டை தொடுறாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் இப்போ மத தலைவர்கள் தொடுகிறார்கள். அந்த காலத்தில் தொடவில்லை. ஆனால் ஜீசஸ் ஹி டச் தெம் அண்ட் தே காட் தட் த ஹியூமன் டிக்னிட்டி. யாராவது ஒரு டச் பண்ணி, ஒரு நோயாளி யாருமே டச் பண்ண மாட்டாங்க பாருங்கள். அப்போது நீங்கள் டச் பண்ணி பேசுனீங்கன்னா அப்பா அந்த இடத்திலே ஒரு பெரிய ஒரு உயிர்ப்பு ஏற்படுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். சிறு பெண்ணே எழுந்திரு அப்படின்னு சொல்கிறாரு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தெலித்தா நெகுமி, தலிதா கியூமி. அப்போது எரேமியா என்ன சொல்கிறாரு, தலிதா அட்டா அப்படின்னா தேவரீரே என் துதி. அல்லேலூயா. அப்போது உயிர்ப்போட எழுந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஆண்டவரை துதிப்பாங்க, ப்ரைஸ் பண்ணுவாங்க, தேங்க்ஸ் பண்ணுவாங்க. அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். அப்போ உன் காயங்களை ஆற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீப் கம்பேஷன் ஆஃப் த லார்ட். அப்போ பாருங்கள், அவர் மனதுருகிற தெய்வம். யாரை பார்த்தாலும் ஒரு மனதுருகிறார். அப்போது பார்க்கும் பொழுது இந்த காலத்தில் யாருமே உன்னை விசாரிக்கவில்லையா என்று பார்க்கும் பொழுது இந்த வசனத்தில் அவருக்கு விசாரிப்பா, பிகாஸ் தே ஆல் கேவ் அப் ஆன் யூ அண்ட் டிஸ்மிஸ்ட் யூ ஆஸ் ஹோப்லெஸ் தட் குட் ஃபார் நத்திங் ஜியான். அப்போ யாருமே உங்களை விசாரிக்கலை, உங்களை ஒரு ஹோப்லெஸ்ஸாக பார்க்குறாங்க, யூ ஆர் குட் ஃபார் நத்திங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு நினைத்தீங்கன்னா, அப்படின்னு நினச்சிங்க, உங்களை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவசரப்படாதீங்க, ஹோப்லெஸ்ஸாக நினைக்காதீங்க. ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் பெரிய ஆறுதலாக ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நான் உன்னிடம் குணப்படுத்த முடியாத உன் காயங்களை குணமாக்குவேன் அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா.
நான் கூட அதிகமாக காயப்பட்டிருக்கேன். ஆனால் திடீரென்று உடனே காயங்களும் உண்டு. அதற்கு காலம் தேவை. மருத்துவ ரீதியாக சதை வளர்ந்து இந்த காயத்தின் புண்ணை மூடும். இது தழும்பு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ ஹல்லேலூயா, தழும்புடன் கூடிய ஆற்றப்படுகிற காயப்பட்டாலும் மெதுவாக காயப்பட்டாலும் இன்னும் உறுதியாக மாறும். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.